ஸ்கூல் பஸ்ல இங்கே போகுது. மகாலட்சுமி வித்யா மந்திர் சூப்பரான ப்ராஜெக்ட் ஆன் ரோட் சைட். அட்வான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்தா மட்டும் போதும் மேடம். மொத்தம் 72 பிளாட் மேடம். ஆர்ச் கொடுத்துட்டோம். ஃபுல்லா கேட்டட் கம்யூனிட்டி மேடம். நம்ம என்ட்ரன்ஸ்ல வந்த உடனே இது வந்து 40 ஃபீட் ரோடு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா 24 அடி ரோடு கொடுத்துருக்கோம். ஒரு 6 கிலோமீட்டர் வந்துன்னா பட்டாபிராம் டைட்டில் பார்க். பட்டாபிராம் டைட்டில் பார்க்ல வந்து 25,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உண்டு. இது வந்து 7 கிலோமீட்டர் கோந்தமல்லி மெட்ரோ ஜங்ஷன். ஃபர்ஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ல போயிடலாம் மேடம். ரயில்வே ஸ்டேஷனும் 5 கிலோமீட்டர்ஸ்ல போலாம். நம்ம சைட்ல இருந்து 1.5 கிலோமீட்டர்ல வந்து மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்குது. 2.25 கிலோமீட்டர்ல மகாலட்சுமி ஸ்கூல் இருக்குது. SA பாலிடெக்னிக் இருக்கு. வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. எவர்வின் ஸ்கூல் இருக்கு. CMD அப்ரூவ்டு, ரெரா அப்ரூவ்டு மேடம். மினி பஸ், ஸ்கூல் பஸ், ஆட்டோ, வேன் எல்லாமே போயிட்டே இருக்கு. 90 to 95% வரைக்கும் நம்ம சிபில் ஸ்கோர் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி கிடைக்கும். வெல்கம் டு திஸ் சேனல். ஆவடி அம்பத்தூர் இந்த பக்கம்லாம் போடவே மாட்டீங்களா? அதுவும் ஆவடியில இப்ப புதுசா லான்ச் பண்ணிருக்க சைட்லாம் போடவே மாட்டீங்களான்னு கேட்டவங்களுக்காக இது ஒரு ஐ ட்ரீட்னு சொல்லலாம், ஒரு பட்ஜெட் ட்ரீட்னு சொல்லலாம். இப்ப எங்க வந்திருக்கோம், என்ன டீடைல்ஸ் எல்லாமே நம்ம சார் சொல்லுவார். ஹலோ சார், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்? ஏங்க சார், ஸ்கூல் பஸ்ல இங்கே போகுது. மகாலட்சுமி வித்யா மந்திர். ஓகே, செம்ம பாருங்க ட்ரீட். நாங்கலாம் எடுத்து மாண்டேஜே போடல, பின்னாடியே வண்டி போயிருக்கு. வணக்கம் சார், உங்க பேர், உங்க சைட் நேம்லாம் சொல்லிடுங்க. வணக்கம், என்னோட பேர் துரைசாமி. மகாலட்சுமி ஹோம்ஸ்ல ஒன் ஆஃப் த டைரக்டரா இருக்கிறேன். ஓகே, இந்த சைட்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி நகர் phase 3. phase 1 போட்டாச்சு, phase 2 போட்டாச்சு. phase 1 வந்து சோல்ட் அவுட், phase 2 சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. phase 3 நாங்க ஆன் ரோட் சைட்ல போட்டுருக்கோம். ஓகே, இந்த சைட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆவடி சென்னை மாநகராட்சியில தான் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு. ஓகே, இது வந்து அருமையான ப்ராஜெக்ட். என்னன்னா பஸ் ரூட்லயே அமைஞ்சிருக்கு மேடம். இது ஓகே, அப்பனா CMD லிமிட் குள்ள தான் வரும். CMD அப்ரூவ்டு, ரெரா அப்ரூவ்டு மேடம். இந்த சைட்ட பார்த்தா எனக்கே வாங்கணும்னு தோணுது. வண்டி, மினி பஸ், ஸ்கூல் பஸ், ஆட்டோ, வேன் எல்லாமே போயிட்டே இருக்கு. இங்க நியர்பை கனெக்டிவிட்டி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுங்க சார். இங்க கனெக்டிவிட்டின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ராஜெக்ட் மேடம். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து 1.5 கிலோமீட்டர்ல வந்து மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்குது. 2.25 கிலோமீட்டர்ல மகாலட்சுமி ஸ்கூல் இருக்குது. SA பாலிடெக்னிக் இருக்கு. வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. எவர்வின் ஸ்கூல் இருக்கு. எல்லாமே இருக்கு மேடம். எல்லாமே நியர்பைல. ஆமா. அப்புறம் நம்ம சைட்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் வந்துன்னா பட்டாபிராம் டைட்டில் பார்க். பட்டாபிராம் டைட்டில் பார்க்ல வந்து 25,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உண்டு. அதுல நல்ல அப்ரிசியேஷன் ஆகும். நம்ம சைட்ல இருந்து நம்ம இந்த ஆவடி ஃபர்ஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ல போயிடலாம் மேடம். ரயில்வே ஸ்டேஷனும் 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர்ஸ்ல போலாம். இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தான் நான் ஓலா ஹையர் பண்ணிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல நான் இங்க கூட்டி வந்து விட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. செகண்ட் டைட்டில் பார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பட்டாபிராம்ல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் மத்திய கைலாஷ்ல. அது ஃபர்ஸ்ட் டைட்டில் பார்க் ஓபன் பண்ணும்போது அங்க ஒண்ணுமே கிடையாது. இப்ப இன்னைக்கு அங்க கால் வைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் கூட கிடையாது. அந்த மாதிரி ஃபியூச்சர்ல இது மாறும். அந்த அளவுக்கு ஒரு பிரைம் லொகேஷன் பட்டாபிராம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வருமா? ஆமா மேடம். பாத்தீங்கன்னா S50 பாருங்க. இப்போ அடிக்கடி வந்துட்டு இருங்க நான் அப்படியே காட்டுறேன். பஸ் போயிட்டே இருக்கு. பஸ் போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஆன் ரோட் சைட் யார் யாருக்கெல்லாம் வேணுமோ உடனே அருமையான ப்ராஜெக்ட்டுக்கு செம்ம சூப்பரான பிரைம் லொகேஷன். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நம்ம ராவாவே அப்படியே பஸ் போறதெல்லாம் எடுத்திருக்கோம். அப்ப மொத்தம் எத்தனை பிளாட்ஸ் தான் இருக்கு? நேத்தே லான்ச் பண்ணிட்டீங்க. இன்னும் ஏதாவது இருக்கா எங்க சேனல் பர்சன்ஸ்க்காக? கண்டிப்பா இருக்கு மேடம். நம்ம என்ட்ரன்ஸ்ல வந்த உடனே இது வந்து 40 ஃபீட் ரோடு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா 24 அடி ரோடு கொடுத்துருக்கோம். மொத்தம் 72 பிளாட் மேடம். ஓகே, இந்த பக்கம் 40, அந்த பக்கம் 22 அடி. ஆமா மேடம். ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி ஃபுல்லா கேட்டட் கம்யூனிட்டி மேடம். ஆர்ச் கொடுத்துட்டோம். தண்ணி பொறுத்து மட்டும் அருமையா இருக்கும். அது நான் சொல்லி அவங்க இவர் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நம்ம தாம்பரம் வெஸ்ட் எல்லாம் போனா முடிச்சூர் ரோட்ல பாத்தீங்கன்னா தண்ணி தேங்கும்ட்டு இப்ப லோ பட்ஜெட்ல நிறைய வீடு வருதுன்றதுனால நிறைய பேர் கேக்குறது என்னன்னா, அக்கா அங்க தண்ணி தேங்குமான்னு எனக்கே போன் பண்ணி கேக்குறீங்க. அங்க எப்படின்னு எனக்கு தெரியாதுங்க. பட் இங்க சத்தியமா தண்ணி தேங்க வாய்ப்பே கிடையாது. பட் அதே போல கிரவுண்ட் வாட்டர் பாத்தீங்கன்னா ஸ்வீட் அண்டா இருக்கும். நீங்க யார வந்தாலும் வந்து விசாரிக்கலாம். ஏதாவது அடி பம்ப் இருந்தா கூட நீங்க குடிச்சு பாத்துலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஆவடி கண்ணபாளையம் சொன்னாவே கண்டிப்பா எல்லாருக்கும் தண்ணி அருமையா இருக்கு. ஏன்னா ஆர்ஓ வாட்டர் கூட போட்டதால அந்த அளவு நல்லா இருக்கு மேடம். தண்ணியும் தேங்காது மேடம். எவ்வளவு மழை வந்தாலும் தண்ணி தேங்காது. இந்த பிளாட் வந்து பொறுத்த மட்டும் எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை கிரவுண்டுக்கு வந்து 20 அடி தான் விடுவாங்க. 20க்கு 60 தான் விடுவாங்க. இதுல 700-800 ஸ்கொயர் ஃபீட்லாம் ஃப்ரண்டேஜ் வந்து 30 அடி கொடுத்துருக்கோம். அகலம் 30
30 அகலம் வந்து நல்லா 30 அடி. அந்த ஃப்ரண்டேஜ் எவ்வளவு இருந்தா எல்லாமே பாப்போம். வாஸ்து வந்து கரெக்டா இருக்கும். அதே போல சின்ன வீடா இருந்தும் பாக்குறதுக்கு நல்ல பார்வையா பெருசா தெரியும். அதுக்காக தான் ஃப்ரண்டேஜ் வந்து அகலமா இருக்கணும். நீட்டு கம்மியா இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பிளாட்ஸ் கொடுத்திருக்கீங்க, அகலமா கொடுத்திருக்கீங்க. கண்டிப்பா மேடம். ஏன்னா நீங்களே வந்து பார்க்கலாம், ஸ்கெட்ச் கூட பண்றோம். 30 அடி மேடம் ஃப்ரண்டேஜ் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா உள்ள வந்து 24 அடி ரோடு கொடுத்துருக்கோம். நல்ல அருமையான ப்ராஜெக்ட். நேத்தோ லான்ச் பண்ணோம். குயிக்கா வந்தோம்னா தேவையான சைஸ், தேவையான நம்ம ஃபேசிங் கிடைக்கும். ஏன்னா லாஸ்ட்ல வந்துட்டு நமக்கு தேவையான சைஸ் கிடைக்காது. இப்போ வந்துட்டோம்னா நமக்கு தேவையான சைஸ், தேவையான பிளாட் எல்லாமே கிடைக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கும். கொஞ்சமா இருக்கும் போது என்ன இருக்கோ அதுதான் நம்ம எடுக்கணும். அதுதான் சார் சொல்ல வராரு. மொத்தம் 72 பிளாட்ல எத்தனை புக்கிங் சார் ஆல்ரெடி பண்ணிருக்கீங்க? 10 பிளாட் 10 பிளாட் முடிஞ்சு இன்னும் 62 பிளாட் தான் இருக்கு. என்னென்ன ஃபேசிங் சார் இருக்கு? எல்லா ஃபேசிலும் அவேலபிள். எல்லா ஃபேசிங் கார்னர் பிளாட்ஸ் இருக்காங்க சார். கார்னர் பிளாட் எல்லாம் இருக்கு மேடம். ஓகே, அப்ப இது வந்து டிடிசிபி அப்ரூவ்ட் இல்ல சிஎம்டி அப்ரூவ்ட். ஆமா, இது வந்து சிஎம்டி அப்ரூவ்ட், ரெரா அப்ரூவ்ட் மேடம். ஏன்னா இந்த சிஎம்டி அப்ரூவ்ட் கொடுக்கறோம்னா இந்த பேப்பர் வந்து கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் இந்த சிஎம்டி அப்ரூவ்ட் கொடுக்கும். ஆமா. இப்போ லோன் எவ்வளவுங்க சார் கிடைக்கும் எங்களுக்கு? லோன் பொறுத்து மட்டும் 90 to 95% வரைக்கும் நம்ம சிபில் ஸ்கோர் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி கிடைக்கும். மேக்ஸिमम 90% கிடைச்சிரும் மேடம். சரி, அது வந்து கைட்லைன் வேல்யூக்கு மார்க்கெட் வேல்யூக்கு வாங்கி தருவீங்க? அது வந்து பாத்தீங்கன்னா நாங்க மார்க்கெட் வேல்யூ பண்ணி தருவோம். நம்ம சிபில் ஸ்கோர் பொறுத்து அது மார்க்கெட் வேல்யூக்கு கூட கொஞ்சம் மாறும். இப்போ என் சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கு, 95% வரைக்குமே லோன் கிடைக்குதுன்னா அட்வான்ஸ் நான் எவ்வளவு கொடுத்தா இங்க வாங்கிக்கலாம்? அட்வான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்தா மட்டும் போதும் மேடம். நாங்க டாக்குமெண்ட் எல்லாம் பேர டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்துருவோம். அந்த டாக்குமெண்ட் எல்லாமே போயிட்டு நீங்களும் உங்களுடைய அட்வொகேட் கிட்ட வெரிஃபை பண்ணலாம். நாங்களும் வெரிஃபை பண்ணி தான் வச்சிருக்கோம். இருந்தாலும் நீங்க வாங்குற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும்ல, நீங்க செக் பண்ணிக்கலாம் மேடம். சூப்பருங்க சார். நாங்க வாங்கி இருக்கிற லீகலே போதும்லாம் சொல்லாம நீங்களும் வாங்கிக்கோங்க, உங்க வக்கீல் கிட்ட வாங்கிக்கோங்க, இல்ல உங்க பேங்க் கிட்ட வாங்கிக்கோங்க, எங்க வேணாலும் வாங்கிக்கோன்றாங்க. லோன் நீங்களே வாங்கி தந்துருவீங்க? லோன் எல்லாம் புக்கிங் பண்றதே மேடம் 10 டேஸ்ல நாங்க வந்து லோன் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் மேடம். ஒரே ஒரு 1 லட்சம் ரூபாய் வச்சுக்கோங்க. சைட் விசிட் வந்து பாருங்க, பார்த்தோன்னு பிடிச்சிச்சுன்னா அட்வான்ஸ் கொடுத்துருங்க. லீகல் எதுவுமே செக் பண்ணுங்க, இவங்களே லோன் அரேஞ்ச் பண்றாங்க. எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வீட கட்டிட்டு கிரக பிரவேசத்துக்கு என்ன கூப்பிடுங்க. இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. சூப்பரான ப்ராஜெக்ட், ஆன் ரோட் சைட்டு, ஸ்கூல் வேன் பஸ் எல்லாமே இங்க வழியில நின்னுது. நாங்க கரண்டா காமிச்சிருக்கோம், மான்டேஜ் கூட நாங்க எடுத்து காட்டல. இதை விட வேற எந்த ப்ரூஃபுமே உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான சைட்டு. என்கிட்ட காசு இருந்ததுன்னா காஞ்சிபுரத்துல இடம் வாங்காம இருந்தேன்னா இந்த இடம் வாங்கியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு பிரைம் லொகேஷன், அவ்வளவு சூப்பரா இருக்கு. சரி, கடைசியில ரேட் சொல்லுங்க சார். ரேட் வந்து பாத்தீங்கன்னா 24 அடி ரோட் வந்து 4799 ரூபாய் மேடம். 40 அடி ரோட் 5000 ரூபாய் கொடுத்துருக்கோம். 5000 ரூபாய். எங்க சேனலுக்காக ஏதாவது டிஸ்கவுண்ட் இல்ல ஏதாவது அது நீங்க வாங்க பண்ணுங்க. இந்த சேனல்ல வந்து நான் பாத்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஆஃபர் கண்டிப்பா நல்ல நெகோசியேஷன் பண்ணி கொடுங்க சார். நான் வாங்கினா எந்த மாதிரி தருவீங்களோ அந்த மாதிரி என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கொடுத்துருங்க. கண்டிப்பா மேடம். ஸ்பெஷல் கண்டிப்பா மேடம். ஏன்னா நம்ம ஒன்னும் சொல்றதுல நேரடியா வாங்க, புக்கிங் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்குண்டான நான் கண்டிப்பா நான் பண்ணுவேன் மேடம். ஓகே, வீடு வாங்கணும், ஆவடி சைடுல வாங்கணும், ஸ்கூலுக்கு காலேஜுக்கு பக்கத்திலே வாங்கணும், ஆன் ரோட் சைட்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சைட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த பட்ஜெட் ஓகேன்னா தாராளமா நீங்க புக் பண்ணிக்கலாம். இன் கேஸ் இது எனக்கு கொஞ்சம் ஹெவியா இருக்கு இல்ல கம்மியா இருக்குங்கனால இவர் கால் பண்ணுங்க. நிறைய சைட்ஸ் கையில வச்சிருக்காரு, அதை உங்களுக்கு காட்டிடுவார். சரிங்களா? இங்க இருந்து பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது, பக்கத்துல இருக்குது. நம்ம வந்து ஒரு மெட்ரோ ஜங்ஷன் மேடம். பூந்தமல்லி வந்து பூந்தமல்லி மெட்ரோ ஜங்ஷன். எங்க இருக்கீங்க? இது வந்து 7 கிலோமீட்டர்ல இருக்கு. பூந்தமல்லி மெட்ரோ ஜங்ஷன், நஸ்ரத்பேட் ஜங்ஷன் இங்க இருந்து ஆமா மேடம். இது 2.5 கிலோமீட்டர்ல வந்து நம்ம அப்கமிங் மெட்ரோ ஜங்ஷன் ஆவடி மேடம். ஆவடி. சரி, அது ப்ரோபோசல் வந்துடுச்சா? இனிமேல் தான் வந்துச்சு மேடம். ஆமா, பட்டாபிராம் டைட்டில் பார்க் வரைக்கும் நம்ம ப்ரோபோசல் தான். ஓகே, டைட்டில் பார்க் இருக்கிறதுனால கம்பல்சரி மெட்ரோ வரும். நம்ம எல்லாம் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. இன் கேஸ் கவர்மெண்ட்ல யாராவது உங்களுக்கு வேலை செய்யறாங்கன்னா கேட்டுக்கோங்க, இல்லனாலும் நியூஸ்ல போட்டிருப்பாங்க, அதையும் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அந்த டிஸ்ட்ரிக்ட்டோட நீங்க போடுங்க. அத நீங்க டீடைல்ஸ் கொடுங்க சார். மாண்டேஜ் கொடுக்குறேன், நீங்க கூட அத பண்ணிக்கலாம் மேடம். ஓகேங்க சார். எங்க சப்ஸ்கிரைபருக்கு நல்ல விதமா ஒரு இடத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்து சார் வீட கட்டி கொடுத்துருவீங்கல்ல நீங்க? கண்டிப்பா மேடம். லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்க எல்லாமே வில்லா பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, எனக்கு லேண்ட் மட்டும் தான் வேணும் அப்படின்னா லேண்ட் மட்டும் பண்ணி தருவோம். இல்ல சார் எனக்கு வீடு சேர்த்து லோன் பண்ணி தரோம், நாங்க பண்ணி தரோம்னா நாங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம். அதுக்கு எவ்வளவு சார் பர் ஸ்கொயர் ஃபீட் சார்ஜ் பண்றீங்க? அது நம்ம எவ்வளவு பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ராடக்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பிராண்ட் போடுறீங்களோ. ஏன்னா ஒவ்வொருத்தர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா கேட்பாங்க, அந்த மெட்டீரியல் தகுந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம் மேடம். சூப்பருங்க சார். வில்லா வந்து வேணாலும் இடமா வாங்கிக்கலாம், வில்லா வேணாலும் நீங்க கட்டி கொடுத்துருவீங்க. மினிமம் அப்ப எவ்வளவு சார் வரும்? ஒரு சின்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 லட்சத்துல நான் ஸ்டார்ட் பண்றேன் மேடம். ஓகே, மினிமம் ஒரு 50 lakhs இருந்ததுன்னா நீங்க இங்க தனி இண்டிவிஜுவல் ஹவுஸ், அபார்ட்மெண்ட் கிடையாதுங்க, இண்டிவிஜுவல் ஹவுஸே வந்துடும். ஒரு 4 months to 6 monthsல கட்டி கொடுத்துருவீங்க. 4 monthsல பண்ணிடுறேன் மேடம் அதிகபட்சம். ஆமா, ஏன்னா இது வந்து இந்த சைட் பொறுத்து மட்டும் மினி அண்ணா நகர். ஏன்னா
அண்ணா நகர்ல பார்க்கலாம், எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். இந்த சைட்டு சுத்தி பார்க்கலாம், எங்க வேணா ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க. 40 அடி ரோடு நம்ம சைட்டு தவிர வேற எங்கேயுமே கிடையாது மேடம். அப்படியா? ஏன்னா நான் சொல்றதை விட நீங்களே வந்து சைட் விசிட் பண்ணுங்க. பக்கத்துல எங்குமே ஆன் ரோட் ப்ராஜெக்ட்ல 40 அடி ரோடு எங்குமே கிடையாது. ஏன்னா ஆமா, அண்ணா நகர் ஏன் இந்த அளவு நல்லா ஃபேமஸ் ஆகுதுன்னா ரோடு. ஆமா, அது அகலமான ரோடு. அது இல்லாம பக்கத்துல அந்த இது போட்டிருப்பாங்கல்ல, வாக்கிங் பே போட்டிருப்பாங்கல்ல, அதுல வந்து நிறைய ஸ்டோர்ஸ், நிறைய ஸ்டால்ஸ், அதுதான் ரொம்ப ரீச் ஆயிருக்கு. இங்கேயும் அந்த மாதிரி நீங்க பண்ணலாம் தான். ஏன்னா என்ன இடத்த நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் ஒரு 3 வருஷத்துல 4 வருஷத்துல டபுள் ஆயிடும். என்னன்னா போட்ட உடனே வந்தோன்னா இங்க கார் பார்க்கிங் கூட விடுதல, அந்த அளவு 40 அடி ரோடு. இந்த பக்கம் இவங்கள விட்டுலாம், இந்த பக்கம் விட்டுடலாம். அதனால ஒரு நல்ல, ஏன்னா பார்த்துட்டு உடனே வாங்க, உங்க 40 அடி ரோட்ல தேவையான சைஸ் கிடைக்கும் மேடம். அதுதான் மேடம். ஏன்னா இங்க பிளஸ் பொறுத்து மட்டும் 40 அடி ரோடு மேடம். இங்க மெயின் இந்த ஸ்கூல் பஸ், வேன், பஸ் எல்லாமே போறதும் இந்த 40 அடி அகலமான ரோடும் பிளஸ் சைட்டே பாத்தீங்கன்னா அகலமா கொடுத்திருக்காங்க. இந்த 3 பெரிய பிளஸ் இதுதான் நம்ம தேடிட்டு இருப்போம், அந்த மாதிரி ஒரு இடம். இன்னும் எங்க வெயிட் பண்றீங்க? ஆன் ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, இமிடியேட்டா உங்க சைட்டை புக் பண்ணுங்க. சார் உங்களுக்கான நெகோசியேஷனும் பண்ணி தருவார். சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாழ்க இடத்துடன் வீடுடன்.